ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இந்த சேனலில் டெக்னாலஜி பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் வீடியோ பார்க்குறவங்க எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடுத்து வர வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆன்லைனில் பாஸ்போர்ட்டை எப்படி புதுப்பிக்கிறது அப்படி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன ஆவணங்கள்லாம் தேவை தான் பார்க்க போகிறோம். பாஸ்போர்ட்டை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலு. இதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் எப்படின்னா passportindia.government.in அப்படிங்கிற ஒரு பாஸ்போர்ட் சேவை இணையதளம் மூலியமாக தான் நம்ம வந்து புதுப்பிக்கணும். பாஸ்போர்ட் என்பது வந்து ஒரு மெய்நிகர் ஆவணமாகும். இது ஒரு தேசிய அடையாளத்தின் ஆதாரமாக வந்து அறியப்படுகிறது. விடுமுறை, வேலை அல்லது கல்விக்காக வேறு நாட்டிற்கு செல்ல பாஸ்போர்ட்டுக்கு வந்து கட்டாயம் தேவை. பாஸ்போர்ட்டை 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து புதுப்பிக்க வேண்டும். பாஸ்போர்ட்டை எப்படி புதுப்பிக்க வேண்டும் அப்படின்னா, பாஸ்போர்ட் செல்லுபடியாகும் காலம் முடிவதற்கு 9 மாதங்களுக்கு முன்பே நம்ம வந்து புதுப்பிக்க வேண்டும். அதாவது 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம புதுப்பிக்கணும். அந்த 10வது வருஷம் வந்துட்டு 9 மாதம் 10வது வருஷம் முடியறதுக்கு 9 மாதங்களுக்கு முன்னாடியே நம்ம வந்து புதுப்பிக்க வேணும். 18 வயதுக்கு குறைவாக இருந்தால் பாஸ்போர்ட்டை 5 ஆண்டுகளுக்கு பிறகு புதுப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரூல்ஸு. பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வந்து ஆன்லைனில் எளிதாக வந்து அதை புதுப்பிச்சுக்கலாம். இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னா, தற்போதைய பாஸ்போர்ட்டின் முதல் மற்றும் கடைசி பக்க நகல். அதாவது அந்த புதுப்பிக்கிறதுக்கு நம்மளுடைய முதல் பக்கத்தில் நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். கடைசி பக்கத்தில் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதாவது முதல் பக்கமும் கடைசி பக்கமும் வந்து நம்ம வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். ஈசிஆர் அல்லாத பக்கத்தில் வந்து சுய சான்றிதழ் அளிக்கப்பட்ட நகல், முகவரி சான்றிதழ் நகல், நீட்டிப்பு பக்கத்தின் நகல், கண்காணிப்பு பக்கத்தின் நகல் முதலிய பல்வேறு ஆவணங்களை வந்து நம்ம சமர்ப்பித்த பாஸ்போர்ட்டை வந்து புதுப்பிக்கலாம். பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க கட்டணம் எவ்வளோ அப்படின்னா, 10 ஆண்டுகள் செல்லுபடியாகும் இந்த பாஸ்போர்ட்டு. 36 பக்கம் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க 1500 நம்ம வந்து கட்டணம் செலுத்த வேண்டும். தட்கலுக்கு 2000 கட்டணம் வசூலிக்கிறாங்க. 10 ஆண்டுகள் செல்லுபடியாகும் 60 பக்கம் பாஸ்போர்ட்டுக்கு வந்து 2000 கட்டணமும், தட்கலுக்கு வந்து 2000 ரூபாயும் கட்டணம் செலுத்த வேண்டும். 18 வயது கீழே இருந்தால் 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடி ஆகிற பாஸ்போர்ட்டுக்கு வந்து 36 பக்கம் பாஸ்போர்ட்டுக்கு வந்து 1000 ரூபாயும், தட்கலுக்கு 2000மும், 18 வயதுக்குட்பட்ட 10 ஆண்டுகள் செல்லுபடியாகும் 36 பக்கம் பாஸ்போர்ட்டுக்கு 1500 ரூபாவும் வந்து இவங்க வசூல் பண்ணுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். ஆன்லைன் பாஸ்போர்ட்டை புதுப்பிக்கிறது எப்படின்னா, பாஸ்போர்ட்டை ஆன்லைனில் புதுப்பிக்க தேவையான அனைத்து ஆவணங்களையும் எல்லாமே நம்ம தயாரித்து வச்சுக்கிட்டு, அதாவது நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு passportindia.government.in அந்த சேவை போயிட்டு லாகின் செய்த பிறகு பாஸ்போர்ட் புதுப்பிக்கான ரீஇஷ்யூ ஆஃப் பாஸ்போர்ட் என்ற ஆப்ஷனை நம்ம தேர்வு செஞ்சு நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணி நம்ம திரும்ப பாஸ்போர்ட்டை வந்து புதுப்பித்து நம்ம வந்துட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிக்கலாம். இப்படி தான் வந்துட்டு வாங்கணும். இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யாராவது பாஸ்போர்ட் வந்து புதுப்பிக்கணும் அப்படின்னா இந்த முறையில் நீங்களே புதுப்பிச்சு பாருங்கள். மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் சொன்ன எனக்கு இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.